எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெஹோவா கேக்ஸ் அண்ட் பிளாக்ஸ். இன்னைக்கு ஒரு 1.5 kgல நம்ம வந்து ஒரு டபுள் ஃபிளேவர்ல ஒரு கேக் பண்ண போறோம். ஸோ இந்த கேக் வேற யாருக்கும் இல்லை, என்னோட சன் பர்த்டேக்காக தான். ஆல்ரெடி ஒரு பர்த்டே கேக் போஸ்ட் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன சும்மா சும்மா உங்களுக்கு பர்த்டே வருமான்னு நீங்க கேட்கலாம். அவன் வந்து நான் பர்த்டேக்கு வந்து வீட்டில் ஒரு கேக் கட் பண்ணணும், அதே மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இந்த கேக் வந்து அவரும் அவரோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கும் அதே மந்த்ல பர்த்டே வந்துச்சு. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கேக் கட் பண்ண போறாங்க. ஸோ நான் வந்து 1.5 kgக்கான வெனிலா கேக் ஸ்பாஞ்ச் வந்து பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நான் பேக்கர் ஆனது யாருக்கு சந்தோஷமோ இல்லையே, என் பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அவருக்கு இஷ்டப்பட்ட மாதிரிலாம் கேக் கட் பண்றதுக்கு இது அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கேக் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபிளேவர்ல பண்ணலாம் அப்படின்னு எங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் நான் வந்துட்டு ஒரு 2 ஃபிளேவர் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ கேக்கு வந்து நம்ம 4 லேயரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கேக் ஸ்பாஞ்ச் வந்து எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ நம்ம இதுல எந்த கேக் ஜெல்லாம் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ 4 லேயரா கட் பண்ணிட்டு நம்ம க்ரம் கோட் பண்ற ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேக் போர்டில் வந்து கொஞ்சமா விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் வச்சிடலாம். ஸோ ஏன் விப்பிங் க்ரீம் கேக் போர்டில் பண்றோம்னா, கேக் வந்து போர்டை விட்டு நகராம இருக்கிறதுக்காக தான். ஸோ இதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து என்னென்ன ஃப்ளேவர் நம்ம பண்ண போறோம்னா, பைனாப்பிள் அண்ட் ரசமலாய் வந்து ரசமலாய் க்ரஷ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். ஒரிஜினல் ஸ்வீட்ஸ் இல்லாம பைனாப்பிள் அண்ட் ரசமலாய் தான் நம்ம இந்த ஃபிளேவர்ல வந்து ஆட் பண்ண போறோம் இந்த கேக்ல. ஸோ ஃபர்ஸ்ட் லேயருக்கு நம்ம வந்து என்ன ஃபிளேவர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரசமலாய் தான். ஸோ இந்த க்ரஷ் வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு இது நியர்பைல கிடைக்கல, நான் ஒரு வாட்டி கொஞ்சம் வெளியில இந்த க்ரஷ் வாங்கியிருந்தேன், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம செகண்ட் லேயருக்கு நான் வந்து பைனாப்பிள் ஃபிளேவர் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ நம்ம சுகர் சிரப்ல வெயிட் பண்ணிட்டு ஸோ நம்ம வந்து இப்போ பைனாப்பிள் க்ரஷ் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிடுறோம். ஸோ 2 டேஸ்ட்மே நாங்க இது வரைக்கும் ஆட் பண்ணி ட்ரை பண்ணதில்லை. சரி நம்ம தானே எல்லாரும் சாப்பிட போறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தானே சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த புது முயற்சியை எடுத்தேன். இதுல வந்து ஆக்சுவலி என்ன டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுலாம் எங்களுக்கு பர்டிகுலரா எந்த ஒரு ப்ரிஃபரன்ஸும் இல்லை. பசங்களும் எனக்கு இந்த மாதிரிதான் வேணும் அப்படிலாம் வேணும் நீ எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட சேர்ந்து கேக் கட் பண்ணா மட்டும் போதும், அதுவே ஜாலியா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த மாதிரிலாம் வேணும்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல. ஸோ நான் அதனால என் இஷ்டத்துக்கே எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு லேயரா இப்போ க்ரம் கோட் பண்ணி முடிச்சாச்சு. இதை நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே தான் எடுத்து நான் மெயின் கோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதுல கலர் என்ன பண்றதுலயே நிறைய கன்ஃபியூஷனா இருந்துச்சு. ஸோ அதனால நானா ஒன்று யோசிச்சு கொஞ்சம் ஒயிட்ல ஒயின் கலர்ல, இது வந்து பிங்க்ல கொஞ்சம் ஆனியன் பிங்க்னு சொல்ல முடியாது, ஒரு வைன் கலர்ல வந்து இந்த கலர் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன் நான் வந்து எனக்கு ரொம்ப யோசிச்சேன், எனக்கு பெருசா எதுவும் ஐடியா வரலன்றதுனால நான் வந்து இந்த கலர் காம்பினேஷனே ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ டாப்லயுமே அதே மாதிரிதான் லைட்டான கலர், சும்மா வந்து நம்ம ஒரு ஷேட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம நீட்டா பண்ணிட்டு ரோஸ் நாசில் மூலமா சைட்ல வந்துட்டு ரோஸ் டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு ஹோம்மேட் கேக்ஸ், ப்ரௌனிஸ், குக்கீஸ், மஃபின்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணணும்னா ஸோ வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னோட நம்பர் இதுல இருக்கும், நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ ரோஸ் டிசைன்ஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். நம்ம சென்னையில தான் ஹோம் பேக்கிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கேக்ஸ் எல்லாமே சென்னையில உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். பட் நீங்க அவுட் ஆஃப் சென்னையில இருக்கும்போது எனக்கு வந்து ப்ரௌனிஸ், குக்கீஸ், மஃபின்ஸ்ல நீங்க ஆர்டர் பண்ணினா உங்களுக்கு கொரியர் மூலமா நாங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நோ மைதா, நோ சுகர் யூஸ் பண்ணி வெறும் நம்ம வந்து வீட் ஃப்ளார், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி நம்ம எல்லா கைண்ட் ஆஃப் பர்த்டே கேக்ஸுமே பண்ணி கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆர்டர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட் நேம் வந்து ஸ்ரீஹரி, ஸோ ஷேரனுக்காகவும் என் பையனோட நேம், ஸோ 2 பேரோட நேமும் எழுதிட்டு நம்ம அந்த கேக் இப்படி தான் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ வழியாக நான் எங்கள் ஃப்ரெண்டோட சேர்ந்து 2 பேருமே கேக் கட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க ஜஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டுமே பண்ணுறதுனால அவனுக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த கேக் கட்டிங். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக கேக் கட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்குமே கேக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ
கேக் எப்படி இருந்ததுன்னு நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.